லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அரசியல் பழகுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச புரிதல்ல அரசியலை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கன்ஃபார்மா இவங்களுக்கு போடுங்கலாம் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச புரிதல்ல இது கரெக்டா உங்க கருத்தை சொல்லுங்கன்ற மாதிரி போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே டீசெண்டா மரியாதையாக போட்டிருந்தீங்க. ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்புறம் அப்படி இப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஒன்று ரெண்டு பேர் சில கட்சிக்கு முட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அமுச்சு விட்டாச்சு. ஒரு பொண்ணு கூட என்டிகேக்கு ஏன் ப்ரோ சப்போர்ட் பண்ண மாட்டேன், என்டிகே நல்ல கட்சி தான்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு என்டிகே ரொம்ப பிடிக்கும். நாம் தமிழர் கட்சி. அங்கே அதில் பேசக்கூடிய ஆளுங்க சீமானா இருக்கட்டும், சாட்டையா இருக்கட்டும், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் பேசும்போது நமக்கே கூஸ் பம்ப் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பெரியாரை எதிர்க்க போது நமக்கு கொஞ்சம் இதாக மாட்டுது, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர்த்து கட்சி உண்மையாக நல்ல கட்சி. நல்லா, அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் அதெல்லாம் அழியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சி. அதே மாதிரி டிவிக்கே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுதுங்க. அவர் அரசியல்வாதி, அதாவது அரசியலுக்கு வந்துட்டு அப்புறம் படத்தை விட்டுட்டு அப்போ நம்ம அவர் அரசியல்வாதியாக பார்த்தோம்னா அந்த கட்சி ஒரு ஓரளவுக்கு நல்லா வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம திருப்பி அவர் நடிகனாவே பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் காருக்கு பின்னாடி பைக்கில் துரத்திக்கிட்டு மரத்து மேலே ஏறிட்டு கம்ப மேலே ஏறிக்கிட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அது அவருக்கு தான் கெட்ட பேர். நமக்கும் அந்த ஒரு கூட்டத்துக்கே அந்த விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சண்டை போட்டதை தாண்டி இப்போ விஜய் ரசிகர்களே தற்கூரின்ற மாதிரி ஒரு பேரே ஆகிப்போச்சு. அது அழியவே அழியாது, காலம் ஃபுல்லாக அழியாது, என்ன பண்ணாலும் அந்த மாதிரி ஒன்று ஆகிப்போச்சு. அதே மாதிரி விஜய் கூட இருக்கிற ஆளுங்க இவரை வச்சு காமெடி பண்றானுங்களோ, பாண்டிச்சேரியில் போயிட்டு பேசுறாப்புல, அங்க இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பேசி திமுக ஓட்டு போடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் இங்கே என்ன சம்பந்தம்? ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, என்ன ஏது சரியா தப்பா இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் பேசினா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி விஜய காமெடி பீஸ் ஆக்குற மாதிரியே இருக்கு கூட இருக்கிற ஆளுங்களும். பிளான் பண்ணி பண்றானுங்களா? பாவம் அவருக்கு தெரியுதா இல்லையா, தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாருன்னு தெரியல. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ நிறைய பேர் திமுகவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஒஸ்டான கட்சியா இருக்கலாம். எனக்கு என்னமோ இப்போ ஓரளவுக்கு நீட்டா கிளியரா ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல ஐடியாலஜி கட்சா உதயநிதி ஸ்டாலின் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டு வர மாதிரி இருக்கு நீட்டா. ஸோ எனக்கு அதனால நீங்களாம் அவங்கெல்லாம் இது ஒன்றுமா எனக்கு இன்னும் நீட்டா தெரியுதுரா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் டிஎம்கேக்கு போறது நல்லது. அதே மாதிரி இவங்க யாருக்கு போட்டாலும் பிஜேபி உள்ள வந்துரும்ன்ற ஒரு பயம் இருக்கு. பிஜேபி சொல்லியே டிஎம்கே ஓட்டு போட சொல்றீங்களான்ற மாதிரி சில பேர் கேட்பீங்க. இருக்குங்க அது. ஏன்னா பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் ஒரு மாசம் கட் பண்ணிட்டு டெல்லி சைட் நியூஸை போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்க வாழ்வாதாரம், ஹாஸ்பிட்டலு, எஜுகேஷன்லாம் போட்டு ரேப்பு, கொலை, மர்டர் அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா பயந்துருவோம், செத்துருவோம் நம்ம. அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால அந்த ஒரு எண்ணம் தான் இவனுக்கு போட்டா வராது. மறைமுக தொடர்புல திமுக பிஜேபி கூட இருந்தாலும் உள்ள விட மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ தப்பா கூட இருக்கலாம் என்னோட எண்ணம். இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.